Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ஹைலி ரெக்வெஸ்டட் வீடியோ பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெயின்போ கேக் அப்லோட் பண்ண சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலான வீடியோ. முக்கியமாக ரொம்ப சிம்பிளாக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப புது விதமான சிம்பிளான ஒரு மெத்தடில் சொல்லி தந்திருக்கேன். பொதுவாக ரெயின்போ கேக் பண்ணுறதுக்கு எத்தனை கலர் நம்ம கேக் வைக்கிறோமோ அத்தனை தடவை நம்ம பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டைம் அந்த கஷ்டமே கிடையாது. ஒரே டைம் பேக் பண்ணி ரெயின்போ கேக் நார்மலான கேக் போலவே பண்ணலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை பர்த்டேக்கு அதுக்கப்புறம் ஏதாவது வீட்டில் விசேஷம் வந்தால் கூட பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம பேன் வந்து ரெடி பண்ணிக்குவோம். அதாவது கேக் ட்ரே, ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் நெய் வந்து தடவிக்கோங்க. நெய், பட்டர், எண்ணெய் ஏதாவது தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க. நீங்கள் பட்டர் ஷீட் வைக்க விருப்பம் இல்லைன்னா அது மேலே மைதாவை நல்லா தூவிட்டு எல்லா இடத்துலையும் படுறது போல் கூட வச்சுக்கலாம். இப்போ அந்த ட்ரே ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம வினிகர் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட வினிகர் இல்லைன்னா நீங்கள் எலுமிச்சம்பழ சாறு கூட சேர்க்கலாம். அப்படி எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்க்குறதா இருந்தால் 3 டீஸ்பூன் அளவு சேர்க்கணும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து 100 கிராம் அளவு இருக்கும். கூடவே 1/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்க்கலாம், இல்லை பட்டர் சேர்க்கலாம். இது கூடவே கொஞ்சம் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். நம்ம சேர்த்துருக்கிற நெய் வந்து ஒரு 50 ml அளவு இருக்கும். பால் வந்து 200 ml அளவு இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க, நான் கேக் வீடியோ அப்லோட் பண்ணும்போதெல்லாம் எலக்ட்ரிக் பீட்டர் எங்கே வாங்கணும், இல்லை கேக் சம்மந்தமான பொருட்கள் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி. உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் எல்லாத்தோடைய லிங்க்கும் தரேன். அதாவது நான் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களோட லிங்க் தரேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பேக்கிங் பவுடர் சேர்க்கணும். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் வந்து கேக் நல்லா உப்பி வரும். இப்போ இதில் மைதா மாவு ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கிறலாம். இந்த மைதா மாவு வந்து ஒரு 300 கிராம் அளவு மைதா மாவு இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்கு வச்சு ஒரே டைரக்ஷனில் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்க்குறேன். இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். பால் பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமா இதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காயிருச்சுல, அதுக்காக இதோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தண்ணி இல்லைன்னா பால் சேர்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வரணும். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கரெக்டாக அந்த கேக்கோட கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இல்லைன்னா பால் சேர்த்து இது போல் கலந்துகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கணும். நம்ம விஸ்கில் இப்படி தூக்கி விட்டோன்னா எப்படி மடிஞ்சு மடிஞ்சு விழுகுதில்ல, இது கரெக்டான பக்குவம். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த மாவை நம்ம 6 பார்ட்டாக வந்து பிரிக்க போகிறோம். அதாவது 6 பகுதிகளாக பிரிக்க போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸஸ் வந்து ஒரு 6 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்க சின்ன கிண்ணம் இல்லை கிளாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை கலரில் கேக் செய்யணும்னு ஆசை இருக்கும், நீங்கள் அந்தளவுக்கு கலர் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 6 கலர் எடுத்திருக்கேன், ரெயின்போவில் இருக்கக்கூடிய கலர்ஸ். இப்போ இந்த கிளாஸஸில் சரிசமமாக இந்த மாவை நம்ம 6ஆக பிரித்து ஊற்றிடணும். அதுக்காக ஒரு கப் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/4 கப் அளவுடைய ஒரு கப் எடுத்திருக்கேன். அதிலிருந்து ஒவ்வொரு கிளாஸ்லையும் அந்த மாவை எடுத்து ஊற்றிட்டே இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எல்லா கிளாஸ்லையும் சம அளவு உள்ள மாவு வந்து ஃபில் ஆகும். இப்போ பாருங்கள், 6 கிளாஸ்லையும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதில் ரெட் கலர், அதுக்கப்புறம் ஆரஞ்சு, பர்பிள் இது போன்ற கலர்கள் வந்து ஒவ்வொரு கிளாஸ்லையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 2-3 சொட்டு சேர்த்தாலே போதும், அது நல்ல கலர் கொடுக்கும்.
நான் வந்து கடையிலேருந்து வாங்கி கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற கலர் கூட யூஸ் பண்ணலாம். எல்லாமே உங்களுடைய விருப்பம். நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண கலர் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது வந்து நான் ஏற்கனவே அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் அந்த கலர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரெட் கலர் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து மீத இருக்க எல்லா கிளாஸ்லேயும் ஒவ்வொரு கலர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிடலாம். நான் வந்து ரெட்டு, க்ரீன், ப்ளூ, எல்லோ, அதுக்கப்புறம் பர்பிள் வந்து பண்ணியிருக்கேன். இப்போது இதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம்ல கேக் ட்ரே, அதை எடுத்துக்கோங்க. அதில் ஒவ்வொரு கலராக இதில் சேர்த்துட்டே வாங்க. நான் வந்து முன்னாடி சொன்னது போல் நம்ம பொதுவாக ரெயின்போ கேக் பண்ணணுன்னா நிறைய டைம் வந்து ஒவ்வொரு கலர் கேக்காக நம்ம பேக் பண்ணி ஒவ்வொரு அடுக்காக பண்ணிகிட்ருக்கணும். ஆனால் இந்த இதில் அப்படி கிடையாது. ஒரே டைம் நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ வந்து கீழே ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லோ சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா அதுக்கு மேலேயே ரெட்டு நல்லா நடுவில் ஊற்றணும். அப்போ தான் வந்து கேக்கில் எல்லா கலருமே லேயர் லேயராக தெரியும். கேக் பேக்காகி வரும்போது ஒவ்வொரு கலருமே வந்து தனித்தனியாக தெரியும். இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க ஒவ்வொரு கலராக எடுத்து இது போல் சேர்த்துட்டே வாங்க. அதுக்கடுத்து ப்ளூ சேர்த்துருக்கேன். அடுத்தது க்ரீன் கலர் இது போல் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதில் பிங்க் கலர் சேர்க்குறேன். கடைசியாக இதில் பர்பிள் கலர் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் விருப்பமான மாதிரி ஒவ்வொரு கலருக்கு மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை பேக் பண்ணி எடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வந்து நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே கடாயில் நம்ம கேக் ட்ரேயை வச்சுட்டு மூடிட்டு ஒரு 30 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு இது போல் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் வந்து நல்லா பேக் ஆகிருக்கான்னு தெரியறதுக்கு ஒரு கத்தி வச்சு இது போல் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். கத்தியில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். மேலே வந்து அது பொங்கி வரும்போது ஒரு ஓரத்தில் அது நல்லா உப்பி இருக்குது. அதை மட்டும் நம்ம கட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம கேக்கை டீமோல்டு பண்ணிவிட்டு அதில் க்ரீம் அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த மேல் போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த இதை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம வீட்டில் குட்டீஸ் யாராவது இருந்தால் நம்ம கொடுத்துடலாம். இப்போ இந்த கேக்கை நம்ம டீமோல்ட் பண்ணணும். அதுக்கு ஓரத்தில் கத்தி வச்சுட்டு நல்லா வந்து எடுத்து விட்டுக்கோங்க அந்த ஓரங்களை. அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கவுத்துனீங்கன்னா கேக் வந்து சூப்பராக வெளியில் வந்துடும். இப்போ இது நல்லா நம்ம வந்து ஓரங்களெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் இந்த ட்ரேயை அப்படியே கவுத்திட்டு அதுக்கப்புறமா லேசாக டேப் பண்ணுங்க போதும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெளியில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம்ல பட்டர் ஷீட், அதை நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறமா இந்த கேக்கை 2 லேயராக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 லேயர் மட்டும் கட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் 3 லேயராக கட் பண்ணி 3 அடுக்கு க்ரீம் கூட வைக்கலாம். அது ரொம்ப பெரிய கேக்காகும். நம்ம இன்றைக்கி மீடியம் சைஸான கேக் பண்ணலாம். இப்போது கேக் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரமாக ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் 1 கப் அளவு விப்பிங் க்ரீம் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். விப்பிங் க்ரீம் நல்லா சில்லாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நல்ல கூலிங்காக இருக்கணும். அதுக்கப்புறமா இதை வந்து ஸ்லோ ஸ்பீடில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெயில் காலமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெயில் காலத்தில் அந்த விப்பிங் க்ரீம் பீட் பண்ணக்கூடிய அந்த பீட்டரோட பிளேட், அதுக்கப்புறம் கிண்ணம், இது எல்லாமே வந்து சில்லுன்னு இருக்கணும். ஃப்ரீசர்லேருந்து வச்சு எடுத்து பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெர்ஃபெக்டான க்ரீம் வந்து கிடைக்கும். இதே போல் பீட் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல ஸ்டிஃபான பீக் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து நம்மளோட க்ரீம் சூப்பராக தயாரிச்சு நல்ல ஸ்டிஃபாக வந்து ரெடி ஆகிருக்கு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எப்போ கேக் மேலே அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் வந்து இப்போ உடனே அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டை வந்து இது போல் கவுத்தி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க கேக்கோட ஃபஸ்ட்டு லேயரை வைங்க. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் போல் நம்ம வந்து க்ரீம் தடவணும். உங்களுக்கு வந்து கேக் நல்லா மாய்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் போல் வந்து அதாவது 1 ஸ்பூன் அளவு சர்க்கரையில் 2 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு இந்த கேக் வந்து நீங்கள் மாய்ஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ரீம் அப்ளை பண்ணலாம். நான் இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணலை.
நார்மலாக நான் வந்து க்ரீம் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ க்ரீம் தடவிட்டு இது போல் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு லேயர் கேக் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணணும். கேக்கை சுற்றிலும் கவர் பண்ணணும் க்ரீம் வச்சு. இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் நல்லா படுறது அளவுக்கு க்ரீம் வந்து நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான டிசைன்ஸ் கொடுக்கலாம். இது ரெயின்போ கேக் அப்படின்றதுனால நம்ம வந்து இதில் ஜெம்ஸ் வைக்கலாம். ஏன்னா அதுவும் கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காக. இதே போல் கேக்கு சுற்றிலும் நம்ம ரவுண்டாக வச்சாச்சு. இப்போ இதில் மேலாப்பில் கொஞ்சம் போல் சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து தூவிட்டுருக்கேன். சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த டெக்கரேஷன் எல்லாமே நம்மளுடைய விருப்பத்திற்கேற்ப நம்ம மாற்றிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு நம்ம எப்போ கேக் வெட்டுறோமோ அந்த டைமில் வந்து நம்ம கேக் வெட்டலாம். கடைசியாக அந்த கேக்குக்கு மேலே கொஞ்சம் போல் கோல்டன் பால்ஸ் வந்து நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நம்ம கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நீங்கள் எல்லாரும் கேட்ட ரொம்ப டேஸ்டியான ரெயின்போ கேக் சூப்பராக தயாராகிருச்சு. இதை இப்போது கட் பண்ணிடலாம். எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக உள்ள இறங்குது பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ. பாய்.